கவிதாஸ் வந்து செட்டியா கணக்காக காரை வந்துட்டு கெஸ்ட்டுக்கு முன்னு கூட்டிட்டு ரிவர்ஸ் எடுத்து போட்டு லக்கேஜ் ஏற்ற ஒரு அண்ணா சொன்ன கார் வந்து முன்னுக்கு புகையுதுண்டு. அப்படியே எனக்குமே மொண்டை கிருமி கிளங்கிட்டு தெரியுமா? போய் பார்க்குறோம் புகைக்குதுடாப்பா, கை வைக்கவும் பையன் பத்திக்கண்டா. என்னடாப்பா உண்டு பார்க்க போனா புகை கிளம்பி கடவுளே. அதை விட ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது வேறு, நீங்கள் ஓடிக்கொண்டு வரைக்குள்ள நின்றுருந்தா அதை விட போயிட்டு இருக்கும்போது ஹைவேல நின்று உண்மையாக நேரம் 5:45 5:45 ஆகிட்டுது. 5 மணிக்கு நிற்கணும் மேப்போட்டில். 5:45க்கு இப்போ மிட்டும் இல்லையா, இப்போ தான் ஆரம்பம் போய்கொண்டிருக்கோம் வந்து. அடே நீ இந்த டைமில் நீ அளவணும் டைம் இல்லை, இனி டைம் காணும். ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு வச்சு நீ அளவு வச்சுன்னா திருப்பி எடுக்கலாடா. இங்கேட்டாப்பா வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சினா கேட்கலாப்பா. இது என்னப்பா இது போல ஏர்போர்ட்டுக்கு போகுது. எவ்வளோ எவ்வளோ 600 அவன் ஐயாத்தை கொடுத்து ஸ்பெஷலாக வந்துட்டு உண்மையிலேயே எந்த விளக்கை எடுக்கைன்னு சொல்லும் வந்துட்டு அக்கினி. அப்புறம் வந்து கவிதாஸ் நிறையவே வந்துட்டு மிஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்துட்டு எங்களோட கனவு பயணம் வந்துட்டோம் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே. உண்மையிலே வந்துட்டு நிறைய தடங்களை தாண்டி இந்த டைமில் நான் கவிதாஸை தான் நிறைய மிஸ் பண்ணுறேன். அவன்றது இந்த வேறு லெவலில் இருக்கு. இந்த பின்னால் இருக்க சிரிக்கவும் இல்லை. சரி பரவாயில்ல, என் கையை நான் பாரு ஹெட்செட் போட்டு சத்தமாக கேட்க மாதிரியா. பின்னுக்கு ஒரு ராமப்படி வந்துக்கலாம், சிரிக்க போகிறான் சிரிக்கிறான். பாய் ஸ்ரீலங்கா. வா பெருசாக ஆட்டம் இல்லை, எவ்வளோ ஓடுவா கிடக்கு. ஸ்ரீலங்காவையும் தாண்டி இப்போ நாங்கள் இந்தியாவையும் தாண்டிட்டோம். சரிதானே, இந்தியாவையும் தாண்டி இப்போ தண்ணிக்கு மேலெல்லாம் போகிறோம். என்ன ஸோ வந்துட்டு அதில் பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் வழுக்கிட்ட டெஸ்டினேஷன் வந்து அதில் அந்த வட்டம் மாதிரி சுற்றிட்டு இருக்குது. Yeah, they can't say rice finish already. We can't eat this one, no. We don't have rice with chicken. Rice with chicken, then what they have? Take a look, hello Ismail. Enggak kok, cake kok pang. It's tastes like lemon, no. Lemon means old lemon, Urvai. You don't know the word, I think. I can manage. Shall I open this one? Sorry. Oh, it's your rice now. Look. Wow. Fresh panna, okay. பயந்துட்டுண்டாப்பா சத்தம் கடவுளை. ஏண்டா போது டோவால அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே என்ன சொல்கிறது, கதைக்கு கூட வந்துட்டு வார்த்தை வருதில் வந்துட்டு கையெல்லாம் வந்து லைட்டாக நடுங்கிற மாதிரி வந்து உண்மையிலே வந்துட்டு எங்களுடைய ஒரு கனவு பயணம் அது வந்துட்டு இப்போ ஆரம்பமாகுது. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:50. ஸோ வந்துட்டு 8:20 வந்துட்டு ஃப்ளைட் வந்து உண்மையிலே 5:30 வந்துட்டு நாங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கணும். ஆனால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு அந்த இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வந்துட்டு உங்கள் தம்பியாக எடுக்க போனதால் வந்துட்டு இன்னும் வரையலை. ஸோ வந்துட்டு நாங்கள் இப்போ லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து நிற்கிறோம் வந்து ரூமில். ஸோ வந்துட்டு நாங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே போக அவங்களும் பேரை வந்துட்டு கணக்காக முடியுங்க ஒரு சுவிசேஷமா ரைட். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, எங்களோட சகல விஷயங்கள்லையும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற வந்துட்டு எங்களுடைய உறவுகள் தான். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கும் இந்த ஒரு பயணம் நாங்கள் வந்துட்டு வெளுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதுக்குமே காரணம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து வந்துக்கூடிய நீங்கள் தான். அது வந்துட்டு எங்களுக்கு முன்னால் இல்லை, எங்களுக்கு பின்னால் நிற்கிறீங்க.
ஸோ வந்துட்டு அந்த வகையில் வந்துட்டு சந்தோஷம். நாங்கள் வந்துட்டு இப்போ இதில் நிறைய காய்ச்சி கொள்ளாமல் வந்துட்டு கீழே வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு போவோம் வந்துட்டு டைம் ஆகிட்டு. ஸோ வந்துட்டு அழகாக நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் காரில் போவோம் காய்ச்சி கொண்டு போவோம். சரி தானே. ஸோ வந்துட்டு உண்மையிலே வந்து யூரோப்புக்கு என்ன ஃபஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து போகிறோம் வந்து நான் நிறைய விஷயங்களை வந்துட்டு முதலே வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ வித்தியாசமான ஒரு ட்ராவலிங்காக இருக்க போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நான் எல்லா விஷயங்களையும் வந்துட்டு காட்டுவேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கடை கீழே இருக்கிறாங்க. பிறகு நான் கண்டினியூ பண்ணுவேன். தம்பி அங்கே காலையில் லேட் ஆகுதுன்னு சொன்னால் புதுசாக வர போகிற பயணம் பெட்ரோலும் மட்டும் ஆண்டுமே கேட்குறேன் என்ன போக்கானுமே. அஞ்சு 9 ஓ எதால எங்க வந்துட்டீங்களா ஓகே ஓகே வந்துட்டாங்களா இந்த சிக்னல் நிற்கிறாங்க. சீட்டை மாடியா எங்கே இருக்கிறது ஆக்கள் ஒண்டை மாடிச்சு உண்டு. என்னடா பசி ஒவ்வொருமே வந்து ஏர்போர்ட் விழுக்கிற டைமில் ஏதாவது போயிட்டு போகும்டா. ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயக்குள்ளே யாரும் அப்செட் ஆயிருந்தாப்பா பட்டோவுலே. நான் அது இல்லை என்னென்னா நான் அதான் சொன்னேன் நைட்டு கதை கேட்க சொன்னான் ஞாபகம் இருக்கா. எப்பயும் வந்து சரியான டைமுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் அந்த காருக்கு ஏதாச்சும் அப்செட் ஆகிடும் நீ சரி ஜெயனி அப்படி யோசிக்கிறேன். சரியா என்ன சொல்கிறது வந்து இப்போ உண்மையிலே அந்த அதுக்காண்டி பிள்ளையாக கேட்கக்கூடாது. ஆனால் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் எப்போ எல்லாம் விழுக்கிறோமோ அது வந்துட்டு எங்கட தேவையில்லை ஆட்டது வேண்டாலும். ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போகிற டைம்லேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பியாக்கள் வந்து லைசன்ஸ் எடுக்க போனதால் வந்துட்டு லேட் ஆகிட்டுது. அப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் பயணங்கள் போகிறதுக்கு முன்னதாக வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும் அது உங்களோட பிள்ளையாண்டு. ஆனால் அந்த லைசன்ஸ் வந்துட்டு எடுக்கிறதால கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. அந்த அண்ணா கொண்டு வந்து தர வந்துட்டு லேட் ஆகிட்டுது. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வரவே வந்துட்டு லேட் ஆகிட்டு. ஸோ வந்துட்டு அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிருந்தாங்க. கவிதாஸ் வந்து செட்டியாக கணக்காக காரை வந்துட்டு கெஸ்ட்டுக்கு முன்னுக்கு விட்டுட்டு ரிவர்ஸ் எடுத்து போட்டு லக்கேஜ் ஏற்ற ஒரு அண்ணா சொன்னார் கார் வந்து முன்னுக்கு புகையுதுண்டு. அப்படியே எனக்குமே மொண்டை கிருமிகளாம் தெரியுமா போய் பார்க்குறோம் புகைக்குதுடாப்பா கை வைக்கவும் பையன் 10 செண்டா அந்த மழை துளியில் வட உள்ள கஞ்சினு போய் அந்த சூட்டில் போ அதுன்னு அப்படின்னா அது இப்போ மழை துணினா தான் வரணும். மழை அந்த பெஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ எனக்கு கை வைக்கவும் பயமாக கிடக்கு கிட்டக்கு போகவும் பயமாக கிடக்கு 10 செண்டா அதோட கெஸ்ட்டுக்கு முன்னுக்கு நிற்கிதாப்பா கொடுத்த இப்போ நேரம் என்ன நேரம் பாட்டு 5:30 நேரம் 5 மணிக்கு நிற்கணும் ஏர்போர்ட்டில். இப்போ 5:30க்கு கொழும்புல நிற்கிறோம். இன்னும் 30 கிலோமீட்டர் போக இருக்குது. என்ன நடக்க போகணும்னு சொல்லி எனக்கு நான் தெரியலை. பட் வந்துட்டு என்ன சொல்கிறது லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே சுவாரஸ்யமாக நடக்கிறது நல்லது தான். என்ன சொல்கிறது நிறைய விஷயம் எல்லாம் கதைச்சி பேசி இவங்களோட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாம் காய்ச்சி போகணும்னு ஆசைப்பட்டு ஆனால் எல்லாமே செஞ்சுட்டு. ஆனால் இதுவும் ஒரு வகையில் நல்ல என்னன்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே லேட் ஆகிட்டല്ലോ நீங்கள் காரில் வந்து இந்த அங்கே வரைக்கும் போட்டு நீங்கள் போயிருப்பீங்க. இது ஒரேடியாக எல்லோரும் நீங்கள் வருவீங்க எங்களோட அந்த வகையில் நல்ல. இப்போ காருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல. அப்படியே காரை நாங்கள் தள்ளி கெஸ்ட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்துட்டு போயிடுவேன். காருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல. ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க இருந்து பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் என்ன சொல்கிறோம் அந்த புது அனுபவம் வந்துட்டு அதுவும் தனியாக போகிற விஷயம் வந்து இப்படி பிள்ளைச்சேன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். வந்து என்ன மாதிரி இது முடிய போன்னு சொல்லி தெரியல. உண்மையாக பயந்துட்டு எனக்கு கவிதாசு காருக்கிட்ட போய் கையை வைக்கிறான் உடனே மண்டையெல்லாம் புரிஞ்சுது. ஏன்டா டைம் இல்லடாப்பா பிரச்சனை டைம் இருந்தால் வர விஷயம் என்னடாப்பா கொண்டு பார்க்க போனா புகைக்கிழமை கடவுளே அது ஒரு நல்ல விஷயம். அதை விட ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது வேறு. இப்போ நீங்கள் ஓடிக்கொண்டு வரக்குள்ள நின்றுருந்தா
அதை கூட போயிட்டு இருக்கும்போது ஹைவேல போயிட்டு ஹைவேலன்றிருந்தா யோசிச்சு பாருவா கடவுளே. இப்போ எல்லாம் ஏதோ ஒரு கடவுள்கிட்ட சித்தமிடா வந்து இப்போதான் இப்போ பெருசாக நடக்க இருக்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்து சிம்பிளாக போயிட்டு நான் சொல்லணும் வந்து இப்போ வந்து வெளுக்கிட்டோம் வேன் ஒன்று புக் பண்ணி வந்துட்டு பிக்னிக்கில் வந்துட்டு போய்க்கொண்டிருக்கோம் வந்து என்ன சொல்கிறது என்ன அவங்களும் மூடிக்கொள்ளாடா ஹைவேலேண்டா ஓகே டிராஃபிக்கை பாரு ஓரளவுக்கு எங்களை போயிடும் ஒரு அரை மணி நேரம் காணும். என்ன சொல்கிறது வந்து சரி ஓகே கூலாக போவோம் சரிதானே எவ்வளோ பார்த்துட்டோம் அவன் சின்ன விஷயம் ஜெயிலையே பார்த்துட்டோம் வந்து இதால் ஒன்றும் வர போகிறது இல்லை நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நினச்சி கொண்டு வந்துட்டு போவோம் சரிதானே. ஆனால் எனக்கு நான் ஏன் தெரியல நமக்கு பயணங்கள் வலிக்கிறோம்னாலும் இன்ஸ்டாவில் எங்கேயாவது ஒரு ஆபத்து வந்துட்டா ரிலீஸ் ஆகாது அந்த குரங்கடிச்சு விட்டது டயர் அடித்தது அப்படி கணக்கு விஷயங்கள் இன்ஜின் இது செஞ்சது கணக்கு விஷயங்கள். ஆனால் அதுக்கு பிறகு அது ஓகே சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு வந்து ஏதோ ஆனால் ஆரம்பத்திலே வந்துடும் இல்லை அந்தந்த இடங்களில் ஒரு சப்போர்ட் கிடைச்சி ஏதோ ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவோம் எல்லாம் நன்மை கண்ணாச்சு கொண்டு வந்துட்டு போக மாட்டேன்னு சொன்னால் இப்போ உங்களையும் ஏர்போர்ட்டு கண்டு காய்ச்சோ நிற்கலாடா இன்னைக்கு எனக்கு கதைக்கலாது இனி அப்படியே போக வேண்டியா உள்ள அதுதான் அதுக்கப்புறம் என்ன எங்களை பார்க்கல அதுக்கப்புறம் எங்களை பார்க்கல பார்க்கலாம் வீடியோ கூட பார்க்கலாம் கில்லி படத்துல அடே என்ன சொல்றது நல்ல ஒரு என்ன சொல்றது ஆசையா விரும்பி ஒவ்வொன்றா அனுபவிச்சு போக வேண்டிய ஒரு பயணமா இருந்தது இப்போ இவ்வளோ ஒரு டென்ஷன் தடப்பட்டு போறேன்னா ஒரு ரஷ்யா போகுது வந்து போட்ட பிளான் அந்த இது இந்த லைசன்ஸ் அதுக்கு காட்டா இருக்கு காட்டுறதுக்கு ஒரு புக் இருக்கு ஒரு கவர் இருக்குதா அந்த மஞ்சள் துண்டு எடுத்தாச்சோ எடுத்தாச்சு ஜோஜி பேர் டிராஃபிக் பேர் காந்தல் மோடி இருந்தது ஆர்எம்பியில இருந்து ஜோஜி பேர் இது எப்படி வரணும் அந்த வந்து அது அவரில் நான் ப்ளஸ் சொல்லலைடா பட் அவங்க ஒன்றும் செய்யவும் இல்லை டைமிங்கள் எல்லாம் இருக்குது இல்லை எல்லா கண்ட்ரியும் இன்டர்நேஷனல் அது இல்லையா லைசன்ஸ் இல்லையா அப்படி பேக்கில் வச்சு அது இல்லையா மட்டை இதில் விட்டு போடும் இதுக்குள்ள அவன் ஜோக் அடிக்கிறான்டா என்னண்டு அது எடுக்கலாம்ண்டு எங்கே காணில அதுக்குள்ளே ஒன்று இருக்கு பாப்போம் இந்த ஃபோட்டோ ரெடியாக இருக்கா இதை விட்டுட்டு போக சொல்கிறானே அவன் ஃபோட்டோ எல்லாம் விட்டு தந்த சாமானு இதை விட்டு போட்டு காட்ட ஒன்று கொண்டு ஓ காட்டுங்கிறா காட்டு ஏதோ ஒன்று காட்டுனேடா எதுக்குள்ள என்னடா அப்பா இந்த இருக்குது இது உண்மையிலேயே வாரக்கு உண்மையிலேயே என்ன பெரிய விஷயம் தான் என்ன உண்மையிலே அந்த அண்ணாவுக்கு நன்றி சொல்லணும்டா அப்போ எங்களுக்காண்டி இந்த இதுக்குள்ள ஒன்று தந்ததுக்கு இதெல்லாம் லேட் ஆயிடுது இதை கொண்டு போயிட்டு நாங்கள் என்ன சொல்கிறது கார் ஓடி திடீரெண்டு இல்லை பட் வந்து ராசைக்கா இப்போ கூட கணக்கு கதைக்கிறவளப்போ நீங்க திக்க நடிக்கிறா அப்போ நேரம் போய் கொண்டிருக்கிறா அப்போ கடவுளே போன ஒரு நாளும் கவிதாஸ் வந்தாண்டாப்பா இந்தியா போய்க்குள்ள அதுவும் அது 40 நிமிஷம் இல்லாட்டி தான் பஸ்லேயே நான் போயிருப்பேன் இந்தியாவுக்கு விளாங்க ஃப்ளைட் போயிட்டு போன பிறகு ஏன்னா இது என்ன அது கட்டாரண்டா கிடக்குன்றது அங்க இறங்குற என்ன செய்யற ஒன்றும் தெரியா கடவுளே அப்படியே எல்லாரும் கையில் போய் கட்டுவாங்க நீங்கள் அதில் போய் இப்படியா திறந்து விட்டு காய்ச்சி எனக்கு எதுக்குலாம் பாஸ்போர்ட் விட்டுரும் இல்லை அப்படிதான் படங்கள் நடக்கிறடா சரியா பிக்னியும் போயிடணும் விளங்குதா ஐயோ டிக்கெட் என்ன மாதிரி அப்படியே போக வேண்டிய அனுப்பிவிட்டேன் இது ஏதோ டிக்கெட் கண்டுடா மினி வேனோட புக் பண்ணடா நிறைய சீட்டுகள் இருந்தால் பின்னுக்கு போட்டு வடிவாக இருந்து போகலான்டா ஆனால் இது காரம் ஸ்பேசியாக காரை தான் வந்துட்டு இந்த மினி வேனில் கேட்ட கறிக்க வச்சுக்கான் அவ்வளோ பட் ஓகே எப்படியா அது போய் சேர்ந்தா ஓகேடாப்பா ஓகே அப்போ என்ன சொல்கிறது நடந்ததெல்லாம் நன்மைக்கு நினைச்சு கொண்டு குளமாக போகும் வந்து கணக்கெல்லாம் கற்பனை பண்ணான் வித்தியாசமாக எல்லாம் நிறைய கற்பனை பண்ணான் நாம் வந்து போகிற விஷயம் கடைசியில் இங்கே எப்படி இருக்கு கைதிகளை கொண்டு வர மாதிரி இல்லை இருந்து போகிறோம் வெரி ஸ்பெஷல் களவு கூட ஜோதினான் இது நமக்கு என்ன தடைக்கு ஆள் இருக்கு எனக்கு தெரியாது நடக்க முடியாது கடைசி நீ சொல்லிட்டு அடிக்கடி ரூமுக்கு கேட்க ஒரு தடையும் காணல லேட் ஆகினதே ஒரு தடையடாப்பா அதுதானா இல்ல சொல்றேன் நான்
இல்ல எனக்கு அங்க டைம் போக எனக்கு ஒரு யோசனை என்னடாப்பான்னு ஓடு திருப்பி கார் எடுத்துட்டு வர அங்க ஆர்ப்பாட்டம்டாப்பா ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னுக்கு உண்மையா அது ஏதோ பிள்ளைக்கு ஏதோ இது போல அதுக்கு ஆர்ப்பாட்டம் பயங்கர டிராபிக் சிக்கலன்னா வந்தீங்களோட பயங்கர டிராபிக் இல்ல ஆனா ஏதோ ஒரு இது நடந்து இல்லாட்டி லேட்டா இருக்காது இந்த பக்கத்தான பெரிய தூரம் இல்லை ஓட்டம் பயங்கர டிராபிக் வாங்கணும்டா அப்பா இப்போ ஓடத்தான் இருக்கு சரசரண்டு விளங்குதா ஆனா போன ஒரு அக்கா சொன்ன அமெரிக்கா காவிரி அக்கா என்ன அந்த பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு கொஞ்சம் நின்றுட்டு வந்திக்கலாம் அதாக்கும் கட்டாரு தானே ரான்சி போட்டு போனவா அவ ஓகே வந்து வருவாடா சரி 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 கூல் அதெல்லாம் ஓகே கூல் எவ்ரிபடி நான் என்ன இந்த போயக்குள்ள எல்லாம் மக்கனிய எல்லாம் கட்டி பிடிச்சலாம் அழுது எல்லாம் ஒவ்வொருத்தில் ஆர்ப்பாட்டம் ஒவ்வொருத்தில் காய்ச்சி போட்டு போகிறப்ப இதெல்லாம் எல்லாம் குழம்பி போட்டுது இப்போ அந்த ஃபீலிங்கே வருது இல்லையடா ஏண்டா மைண்டு ஃபுல்லாக டைம் தானே நான் காரை பற்றி யோசிக்கவே இல்லை அது அடுத்த அது பிரச்சனை இல்லை அது அடுத்த ஆட்டம்லாங்கதா இது இது ஏதோ நம்ம பஸ் இந்த பஸ் இல்லாட்டி அடுத்த பஸ் புக் பண்ணி போறோமா இல்லையே அந்த டைம்னா டைம் அதுதான் வாழ்க்கை வந்து எப்படி மாத்தி போடுது வேற ஏன்னா போனவங்க இந்தியாவுக்கு வந்து இவனோட போயக்குள்ளேயே வந்து இவ்வளோ பயந்துனாங்கல்லங்கதான் இப்போ வந்து இப்போ தனியா போற ஒரு பயணத்துக்கு இப்படி ஒரு தடை வந்து இவ்வளோ ஒரு ரஷ்யா ஓடுறோம் வேணா இல்லங்கதான் ஏன்னா இல்லை என்ன ஜோக்குன்னு சொன்னா இவங்க வந்தது வந்துட்டு என்னை அனுப்புறாங்க சரிதானே அனுப்புறதுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி இல்லை அலுவலை முடிச்சு போட்டு இப்போ இவன் பாய் கேட்குறான் நான் வரவணும் ஒன்று கேட்குறானே போட்டு அட இந்த கதையை சொன்னா ஜனம் சொல்லும் அப்போ என்ன சொன்னா தானே அவனை நம்ப ஓ அவனுக்கு உண்மையிலே உங்கள பாசம் இல்லைன்னு நம்மள போய் லாபம் அப்படி இருந்துன்னா அப்படி வேண்டிய சொல்லிடாத என்ன பிரச்சனை ஆனா என்ன சொல்லலாம் இது வந்து சதாகாலம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை ஆனா மடியில வச்சுக்க பயமா கிடக்கணும் அவன் இதுக்கு சொன்ன பிரச்சனை ப்ராப்ளத்துல சொல்ல விடாம அப்படி இல்லை இதேட்டி போட்டுவான் உனக்கு உனக்கு உண்மையாக சொல்ல நேரம் 5:45 5:45 ஆகிட்டுது 5 மணிக்கு நிற்கணும் ஏர்போர்ட்டில் 5:45க்கு இப்போ மிட்டும் இல்லையா இப்போ தான் ஆரம்பம் போய்கொண்டிருக்கோம் வந்து மேலே எப்படி ஒரு பிரச்சனை இனி சதா காலத்துக்கும் பெறக்கூடாது சதாலத்துக்கும் வரக்கூடாது ஆனால் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் வந்து மற்றது என்ன சொல்கிறது நீங்கள் இன்றைக்கு விழுகிட்டு இருக்கலாம் ஆனால் இது கார் இஷ்யூவால் நின்று நிற்கிறேன்றது ஓ மற்றது வந்து வடியாக நின்று பார்த்து இது செஞ்சுட்டு 1 hour வேலையும் இருக்கா காருக்கா மெக்கானிக் வந்து பார்த்தாண்டா அவன் செய்வான் வந்து அதை புறாப்பா நீ சொல்லலாம் 1 hour நீயும் இருக்கா உனக்கு ஆக்கில் தெரியும் தானே கொஞ்சம் கதை சிங்கள ஆக்கள் இருக்கான் இதுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை வா அவன் செய்வான் பிரச்சனை இல்லை மற்றது என்ன சொல்றது என்ன 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 என்னன்னு சொல்ல என்ன உங்கள் என் கண்ணையை ஒப்படைக்கிறேன்ற மாதிரி நிறைய விஷயங்களை உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு போகிறேன் ஸோ வந்து அதை கட்டி காப்பாற்றிக்கொள்ளுங்க தெரியும் தான் என்ன மாதிரி இருந்து நம்ம கட்டி காப்பாற்றினா கூட அதில் நிறைய கள்ளம் கபடங்கள் உருவாக்கினவங்க அப்போ அப்படி இருக்கக்குள்ள தெரியும் தானே அடே நீ இந்த டைமில் நீ அளவணும் டைம் சொல்ல இனி டைம் காண ஏடா ஏர்போர்ட்டுக்கு வச்சு நீ அளவு வச்சு தான் திருப்பி எடுக்கலாடா டைம் இல்லை தண்ணி எடுக்கலட்டா கண்ணில் தெளிக்கலட்டா சரி அட இப்போ என்ன முதல்ல என்ன செய்யணும் போய் டிக்கெட் எடுக்க உள்ள போகிறதுக்கு உனக்கு இல்லடா நான் போய் என்ன செய்யணும் அங்கே ஒன்றும் செய்யாது எல்லாம் லக்கேஜ் எடுத்தாங்க எல்லாம் லைனில் அனுப்புவாங்க அவங்க போன உடனே எல்லாம் செக்கிங் இது லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே போக இமிக்ரேஷனுக்கு போக வேண்டியது அப்படியே டிரெக்டா யோசிக்கா எங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வாட்டி வரும் தெரிஞ்ச வாட்டி போக சொல்லுவோம் என்னண்டு இடவாள வழக்கில் முடியாடியா நீங்க போயிடலான்னு அப்படியெல்லாம் காட்டாது அப்படி போகிற டைம் இல்லை நீ சொல்லி தாண்டா நடக்கிறது எல்லாமே நான் அப்படி சொல்கிறேன் இல்லையா இப்போ என்னென்னா லைஃப்பில் எதையுமே வந்து நாங்கள் எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தயாராக இருக்கணும் வந்து விளங்குதா தயாராக இருக்கும் அப்படி இல்லை அப்படியே எங்களுக்கு காலம் கூடாடா இந்த இவனுக்கு இப்போ சொல்கிற யாருக்கு எனக்கு அட்டமத்து சனி உனக்கு என்ன சனி குறைச்சனி குறைச்சனி ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது
பார்ப்போம் வந்து நான் நீ உள்ளுக்கு போயிட்டு இப்படி நான் போன ஒரு கவிதா சேர்ந்தோடையா வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்டா அவன் இப்படி வச்சு இப்போ ஏதோலாம் செஞ்சு இப்படியே எடுத்துருவான்டாப்பா. சரியா நான் நின்றாலே பயந்துருவேன், எல்லாத்தையும் காட்டி வச்சுருவேன். அதனாடி அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் உண்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ளைட்டுக்கு ஏறி போட்டு ஃப்ளைட்டு எழும்பேக்குள்ளே சைட்டால் விடுவேன் கண்ணாடிக்கலாம் அதொன்று எடுத்து போடுவேன். நேற்று அந்த லோட்டஸ் டவருக்கு லிஃப்ட் எழும்பவே காது அடைச்சிடாப்பா. போன முறை இந்தியா போன ஃப்ளைட் பெரிய உயரமாக போகல தானே, இது கட்டாரு போகிறதே கொஞ்சம் உயரமாக தான். ஏன்னா இது பக்கத்து நாடுன்றாலும் ஒரு ஒரு பனையால உயரத்தால் போகணும். இன்னும் ஒரு ஆளுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அந்த ஆளே சிரிக்குது இந்த கதைக்கு. சரி ஓகேண்ணா, அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் என்ன அழகில்லை வருது அந்த டென்ஷனால என்ன நான் சொன்ன விஜய் நீ அங்கே போய் இது அது இப்போ இந்த டென்ஷன் இருக்கிறதால ஒரு ஃபீலுமே வந்து வெளிக்காட்டி கொள்ளலாம இருக்கு விளங்கல. ஏர்போர்ட்டுக்குள்ள போனா காண மட்டும் இருக்கு இப்போ போங்கடாப்பா. மற்ற என்னடா நம்ம உண்மையிலே ஏர்போர்ட்டுக்கு போய் ஒரு கொஞ்சம் ஒரு கஃபே அடிச்சு. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். என்னன்னு சொன்னால் நிறைய தரம் போய் நம்ம கூட்டுறதுக்கு போயிருக்கோம், ஏற்றுறதுக்கு போயிருக்கோம். இது வந்து இப்போ வெஸ்ட் டைம் அல்ல, இப்போ நீங்கள் இப்போ உள்ள போகிறீங்க. அது நான் போகிற டைம் நடக்கலாப்பா. அப்படியா அப்படிதான் அனுப்பிக்கிறேன். அந்த ஒரு படத்தை தெரியுமா, அந்த பஸ்ஸோட ஷர்ட்டு மணிக்குள்ள காட்டி கொடுத்து அனுப்புவாங்க. பாரு வந்து அனைத்தையும் கற்றுக்கொள்ள இல்ல லாங்கு லாங்கு எடுத்து போட்டுவாங்க. என்ன உங்களை ஜோக்கு சிரிக்கிறோம் எல்லாம் கிடக்கு, அதான் பிரச்சனை. அது சிரிப்பேன் நான் அழுறதுக்கு இருக்கோ இல்லையா. இப்போ அழுது ஒன்றும் செஞ்சு கொள்ளாடா. இப்போ ஏர்போர்ட்டுக்கு ஆக்கலான்னு போகணும், முக்கியம். கொஞ்சம் தூரம் இருக்குண்ணா. இப்போ இந்த போனை நான் இப்படியே ரிசீவர் அடிச்ச வழியா அப்படியே கொண்டு வரலாம். என்ன வழக்கம் அது கொஞ்சம் இல்ல இப்படி ஸ்டாண்ட் கொண்டு வர ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணி தான் செக் பண்ண போனவரை நான் செக் பண்ணி தந்துங்க. பொட்டியில் போட்டு போனவரை அங்கே கொண்டு பண்ணலாம். நீ உள்ள அடிக்க முடியும். என்னதான் சொன்னாலும் நீங்க எடுக்கிறன்றது நான் எடுப்பேன். எதுக்காக நான் ஒன்றும் எடுக்க நான் ஒன்றும் எடுக்கிறதெல்லாம் ஃப்ளைட்டு யாரும் பொடி நட்டு கொடுங்க பின்னுக்கு இந்த ஒரு சொட்டு நான் எடுக்க சொல்லி அது ஒரு பக்கம் இருக்கு. மற்றது ஃப்ளைட் எழும்பேக்குள்ள நான் எடுப்பேன் தானே, அது இருக்கு. மற்றது கட்டாரில் போயிட்டு காவச்சி அனுப்பாங்கண்ணே. எவ்வளோ அனுப்பான் நடிப்பு அது செய்யலாம். ஒரு மணி தேரம் 1.5 மணி தேரம் 3 மணி தேரம் அம்மா சுண்டல் நடிப்பு அது செய்யலாம். அந்த டிரைவர்கிட்ட கொடுத்தா முன்னுக்கு வச்சா அப்புறம் நல்ல விவாரிங்க பிள்ளைங்க கிளம்பக்குள்ள. அந்த டிரைவர்கிட்ட தெரியும் கவலையான ஒரு மூமெண்ட்டாக கிடக்குடாப்பா. அங்கால 6:15 8:30 2 மணி அளவுக்கு அங்கால என்னத்துக்கு உங்களுக்கு விழாத்துக்கு 3 மணி லைனில் நின்றாலும் அவையெல்லாம் தானே பட்டும். அப்படி இல்லை, ஒரு ஆள் மிஸ் ஆனாலும் பிளேட் அங்கே எடுக்க மாட்டேன். திடீர் ஆம்புலன்ஸ் மேலே சுற்றி ஆக்கள் வந்து ஒரு ஆள் மிஸ் ஆனாலும் அங்கே இருக்குது. அதுக்குன்னு சொல்லி ஒரு இது மாதிரி உள்ள தெரியும். ஆம்புலன்ஸ் மாதிரி டியூனை போட்டுட்டு சுற்றி தெரியும். ஒவ்வொரு ஆளை கேட்டு தெரியும். சுற்றி போட்டு அப்படியே காணாட்டி ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் நிற்பாங்க. பார்த்து எல்லாம் கூட்டிட்டாங்க. அவ்வளோ சீன் இல்லை தானே. இப்போ வந்து டைம் இருக்கு. அதை விட ஏன் 3 மணி போகிறோம் நிறைய சனம் பண்ணபடியா தானே. எல்லாம் செக் பண்ணட்டும். கடைசியாக கொண்டு கொடுப்போம். நாங்கள் ஜெயிலில் கடைசியாக குளிப்போம். 3:30 போடுவாங்க குளிக்கிறதுக்கு. எனக்கும் நீ எல்லாத்துக்கும் முந்தி போகிற விஷயம் இல்லை. கேட்போம் ஆளு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஓகே, கொஞ்சம் காய்ச்சி கொண்டு போகலாம். This is the problem. That is the problem. That is the problem. Yeah. That is the problem. This is the problem. This is a house. That is a house. I am saying. சரி ஓகே, அப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு பாப்பேன். அவளை பார்க்குறக்கு கிடைக்கும் போது அங்கே என்ன இருக்கு, அங்கே என்ன இருக்குன்ற டைம் இல்லை. அங்கே என்ன இல்லை, எல்லாம் இருக்கு. இப்போ போகிற டைமுக்கு ஒன்றும் இல்லை, தான் இருக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு தலையடியும் இருக்கு. இப்போ ஹார்ட் தலையடியும் நாளை காலையில செஞ்சுட்டு வழி கூட்டுருவோம். சரி, நீங்கள் எப்போ இறங்கி போயிட்டு பாங்க. 8:30 எப்படியோ 8:30 12:30 அங்கே கட்டார இறங்குவோம். இறங்கினா அங்கால 12:30 இங்கே சில்லாங்க டைமுக்கு அங்கே ஒரு 6 மணிக்கு பேரன் அடிங்க அங்கே கட்டார இறங்கிட்டு அடிப்போம். மற்றது 3 மணி கழிச்சு
இதுதானே வெளுக்கிட போகுது அவ்வளோ எப்படி அங்கே பகல் அங்கே 4 கணக்கிட்ட பகல் டைமுக்கு நிற்பீங்க 3 மணி 4 மணி இல்லைங்க பிளேண்டியல் டிஎல் ஓட்டி இப்படி இப்போ மேலுக்கு அந்த ஃப்ளைட் ஒலிப்பி கொஞ்சம் இங்கே ஸ்ரீலங்கா டைம் 10 மணிக்கு அங்கே வெளியாகும் நம்ம முறியாண்டில் கொண்டு போய் இப்படி வச்சு அடிக்கிற மாதிரி இடையில அடிப்பாங்கடா ஃப்ளைட் அடிப்பாங்க ரோட்டில் மேலே கட்டாருக்கு இடையில அடிப்பாங்க போகிறதுக்கு இடையில அடித்து கொண்டு வா நடக்கும் அது இன்னும் தெரியாதா அந்த ஏர்போர்ட் விஷயங்களும் எங்களுக்கு கூட சிக்கலடா அது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து சரி ஓகேயா சரியா இங்கேட்டாப்பா எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சினா கேட்கலாப்பா இது என்னப்பா இவ்வளவு ஏர்போர்ட்டுக்க போகுது கொஞ்சம் உயர்த்தி காட்ட நீ அடுத்த கடைசி கார் மட்டும் வந்து ஃப்ளாஷ் ஆனி கூட நீட்டி ஸ்டாண்டை நீட்டி பிடி முன்னும் அதான் அடுவேன் அப்படிதான் எடுக்கிறா ரைட் கடவுளே பேமெண்ட் பண்ணி இதுக்கு திரும்ப டைம் எடுக்க போடா பார் ஒரு 20 நிமிஷம் பார்க்கலாம் அலாமண்டு போடுதா ஏர்போர்ட் அலாமண்டு இதுக்கு தான் அந்த இடிசி லைன் வச்சு வந்து அதான்டா ஹைவேக்கு இப்போ உழைப்பு முக்குழைப்பு இருக்கு நியூஸில் பார்க்கலையே 8 மாதத்துக்குள்ளே எத்தனை கூடிக்காங்களா அப்போ ஹைவேக்கு உழைப்பு ஒரு மாதத்துக்குள்ள 4 நாளைக்குள்ள கோடியோ 4 கோடியோ வந்தாச்சுடாப்பா ஏர்போர்ட்டுக்கு புறப்படு காண சந்தோஷமாக கிடக்கு புறப்படுகை சற்று நேரத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை இப்போயும் ஜான்சன் கேட்டு தான் ஞாபகம் வருது நான் பெறவனும் கொண்டு கட்டு விட்டாங்கடாப்பா அப்படி இல்லைன்னா ஒரு வேலை போச்சு திடீர்னு அடே நீ சாக்கிடும் தான் பெறணுமாடா ஒரு அரிடம் தாடா வந்து அந்த சக்தியில் எடுத்து அது எடு நான் கையில் பிடிப்பேன் நீ சத்தி எடுத்தா இது நீ வேறு பிளான் போட்ட கங்களை போட்டு ஜீதியை பார்த்து சொல்கிறான்டா குட்டா வச்சு பிடிக்கிறேன் நீ பிளாஸையும் போட்டு அது ஐயோ அதாவது ஜோக் கதையடாப்பா அதை காட்டுறாப்பா முன்னுக்கு உன்னோட பகுடியண்டா புறப்படுகை லக்கேஜ் லொக் பண்ணியடா அது நான் பெரிய லக்கேஜ் சிறிது நேரத்தில் ஜாலை ஜெயிச்சிட்டம் மாறாண்டா இவன் அதே பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு வந்தா சரி என்ன மாதிரி இல்லை இனித்தான் இருக்கு விளையாடு ஐக்கியல் அது அவ்வளோ நீ கதை கீமன் நீ கதை உண்ட கதை ஒன்றும் அர்த்தம் அதான் கதை இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு யூடியூபர் ஜெஃப்னா யூடியூபர் ஜெஃப்னா யூடியூபர் யூரோப்பு போகிற ஃபர்ஸ்ட் டைம் சந்தோஷம் 200K அடுத்து அதுதான் 200K கிஃப்டாப்பா இது 200K கிஃப்ட் ஒன்று தான் இது அடுத்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் விஜயம் மேற்கொள்ள வாழ்த்துக்கள் இதில் இறங்கி போனாலும் குற்றம் இல்லை அப்பா ஒன்றும் செஞ்சுல ஆலமே அன்னைக்கு ஒரு கொடா சுதி ஒன்று சொல்லிடுறாடி என்னண்டா வரக்குற அண்ணா நீ வா தூக்கிதா பாஸ்கர் பேசக்கூடா பாஸ்கர் அதில் அந்த இதுக்கு அதில் கமான் எவ்வளோ நாலாயிரத்தி 600 அவன் ஐயாயிரத்தை கொடுத்து பெரிய விஷயம்லாங்கதா ஐயா தேங்க்யூ ஸோ மச் ஹரியாண்ணா ஏன்னாங்கண்ணா ஓ அடே பாஸ் வாடா என்னோட இப்போ டிக்கெட் எடுத்தா ஐயா இவ்வளோதான் கிடக்கு இல்லை ஒன்றா கொடுத்தா ஓகே ஐயா சொல்கிறேன் ஏற்கனவே லேட் ஆகிட்டு என்னப்பா குறுக்காண்டா என்னண்டாப்பா ஒரு மணியன் தாங்க நல்லா வரடா போட்டு
போண்டாப்பா அங்கே விட்றா மணியா அந்த அடைஞ்சிக்கிறா போட்டுறா பசி இல்லாமல் அப்படியா போச்சு நிற்கிறாளா லைனில் பாப்பா பாய் 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 லேட் ஆகிட்டடி மியூட்டடு பிரச்சனை இல்லை சரி வீடியோ ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு விட்றாங்க என்ன ஃபுல்லாக பார்த்துனே ஓகே சரி நன்றி குறையா நன்றியா நல்ல வார்த்தையில் ஆகடாக இந்த நேரம் தான் போட்டு சரியான இளமான ஆகடாக அடே இலங்கை கடை வச்சுட்டு வைத்திரு போகிறது அதை ஒன்றுமே ஏன்னா இதோடய நீங்கள் வரல அப்படியா வரல சரியா இது போட்டுதான் காட்டுதான் இன்னும் எப்படி அப்பு ஓ சரிதானே கவிதா இதை காட்டுதான் ஆமாம் ஓ மாற எடுக்கலாம் வேற என்ன அது ஒன்றும் செய்யல இல்லாட்டி வடிவா சரி பரவா எல்லாரும் அனுபவம் தானே எல்லாம் சேர்ந்து போகிறாங்க அண்ணா பொடியன் படிவுதானே ஓ இது கேமரா கிளியர்ரா சும்மா இல்லை நல்ல கிளியராக இருக்குது கேமரா கேமரா கிளியர் சிவகடா புது சிவ எங்க அதே கொழம்பு பொடியன் அப்போ யாழ்ப்பாண பொடியன் இப்போ ஈரோப் பொடியன் ஒரு பயங்கர இளமையா இருக்கு இளமையா இருக்காது 24 வயசுமே இருக்கு எந்த செல்லம் அப்பு போட்டு வாழ பெரிய சூட்கேஸ்ல அந்த காலத்துக்கு கூட கழட்டிடுங்களா கழட்டிடுங்க சூட்கேஸ் மேலே போட்டு என்ன
வந்துட்டு போகலாம் வந்துட்டு போகுது சும்மா சரியா இனி என்ன இது இனி நம்மளை நினைச்சாலும் நினைச்சாலும் சந்தோஷமான அவளைன்ற விட என்ன பொறுத்தவரை சந்தோஷம் தான் ஏன்னு சொன்னால் உண்மையிலே தெரியும் கொஞ்ச நாள் நடந்த விஷயங்கள் அதால் இப்படி ஒரு பயணம் போகிறன்றது வந்து சரியான சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த சந்தோஷம் இது சந்தோஷம் இது ஒரு சந்தோஷம் நான் சொன்ன மாதிரி 200Kக்கான ஒரு கிஃப்டான இது சந்தோஷமான பயணங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து இப்போ அண்ணா போடுற வீடியோ நாங்கள் வந்து ஆவலாக இருக்கோம். சரி சரி ஓகே பாய் பாய். சரி சரி டைம் லேட் ஆகுது போகும். ஓகே பாய் பாய். சரி சரி ஓகே பாய். ஓகே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அப்படியே இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் இப்போ கேட்டுக்குள்ளே வந்துட்டோம். அந்த டியூட்டி ஃப்ரீ செக்ஷன் அது இதெல்லாம் வந்துட்டு காட்டியிருக்கலாம். நாங்கள் இந்தியா போன வீடியோவில் வந்துட்டு காட்டினாங்க. போன ஒரு ஹவிதாசம் வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது வந்துட்டு வீடியோ செய்கிறதுக்கு வந்துட்டு. பட் இந்த முறை வந்துட்டு தனியன்றால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வேறு என்னென்னு சொன்னால் வந்துட்டு டைம் வந்து ஆல்ரெடி லேட் ஆகினதால அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது அந்த இடம் வந்துட்டு காட்ட முடியாமல் போயிட்டுது. இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து கட்டாரில் வந்துட்டு ரான்சீட்டுக்கு வந்து 3 மணித்தியாலம் டைம் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டை வந்துட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துட்டு. அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உண்மையிலே வந்து இந்த டைமில் நிறைய பேரை வந்துட்டு மிஸ் பண்ணுறேன் நான். இப்போ வரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்காரர் எல்லாருமே வந்துட்டு லைனில் இருந்தாங்க குரூப் கோடில் வந்துட்டு. ஈவன் இப்போ கூட வந்துட்டு குரூப் கோடில் லைனில் இருக்காங்க. அந்த ஃபோன்லாம் வந்துட்டு வீடியோ முன்னுக்கு இந்த ஒரு அண்ணாவாள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு காய்ச்சி கொண்டிருக்கேன். வீட்டுக்காரர் எல்லாரையும் வந்துட்டு மிஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிற வந்துட்டு போயிட்டு நாங்கள் திரும்பி வர்ற பயணம் தான். இருந்தாலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூரோப்புக்கு போகிறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஸ்பெஷலாக வந்துட்டு உண்மையிலேயே என் விளக்கை இடக்கைன்னு சொல்லும் வந்துட்டு அக்கினி அப்புறம் வந்து ஹவிதாஸ் நிறையவே வந்துட்டு மிஸ் பண்ணுறேன். கடைசி டைமில் வந்துட்டு அவங்களோட ஒரு கொஞ்சம் நேரம் கூட இருந்து கதைச்சி பேசி ஒரு சந்தோஷமாக ஒரு நெஸ்கேப் இருந்தாலும் குடிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு உள்ளுக்கு வரவுண்டு ஆசைப்பட்டேன். பட் வந்துட்டு செய்ய முடியாமல் போயிட்டுது. தூரத்துலேருந்து கை ஆடி போட்டு வந்தால் எனக்கு சரியான கவலையாக இருக்குது. உண்மையிலேயே அவங்கள விட்டுட்டு போகிறது வந்து எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து பரவாயில்ல, என்ன செய்கிறதுக்கா நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தால் தான் அடுத்த தரம் அவங்களையும் வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டு போகிறேன். அதே டைம் வந்துட்டு அவங்கள இங்கே எல்லா விஷயங்களையும் வந்துட்டு பார்த்துக்கொள்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ 8:20 வந்துட்டு ஃப்ளைட் இப்போ இன்னும் சரியாக எங்களுக்கு 1 hour டைம் இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கால் பண்ணி வந்துட்டு வீட்டுக்காரோட கதைக்க போகிறோம். ஸோ கதைச்சா வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ கதைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே ஃப்ளைட்டுக்கு போயிட்டு போகிறதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோ எடுக்க முடியாது. வந்துட்டு உள்ளுக்கு ஃப்ளைட்டுக்கு ஏறின பிறகு வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகக்குள்ளே வந்துட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து. ஸோ இந்த தருணத்துலேயும் வந்து மறுபடியும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நம்ம வந்துட்டு இதோட இதில் முடிச்சுக்கொள்கிறோம் வந்துட்டு. மிச்சத்தை வந்து நான் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கட்டாயம் தம்பியாக இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்கள். நிறைய மிஸ் பண்ணுறேன் உங்களை. நான் அங்கால போய்ட்டு வந்து கதைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்துட்டு எங்களோட கனவு பயணம் வந்துட்டோம். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே உண்மையிலே வந்துட்டு நிறைய தடங்களை தாண்டி கடைசியாக வந்துட்டு டைமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். உண்மையில் வந்து நிறைய பேரை மிஸ் பண்ணுறோம். வந்து இன்னும் ஒரு 5 minutes வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு கிளம்பிடும். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்தியா போன ஃப்ளைட்டு தான் ஒரு 3 மடங்கு பெருசு இருக்கும் போல் இருக்குது. வந்து இனி கட்டாரு போயிட்டு வந்துட்டு அங்கால ராம்சீட் சரி போகணும். வந்து என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. அதுவும் வந்துட்டு தனியாக பயணிக்கிறது அது இன்னும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிறைய பேரை வந்துட்டு மிஸ் பண்ணுறோம். வந்து என்ன ஹைக்கலான்னு சொல்லி வந்து தெரியலை. ஆனால் ஃப்ளைட் ஏறும்போது வந்துட்டு என்ன மாதிரி
அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் சொல்கிறேன். பார்க்கலாம். என்ன அப்போ இவங்க வேலைக்கிற இதுக்குள்ள இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வந்துட்டோம். என்ன சொல்கிறோம், வந்து தனியாக போகிற ஒரு அனுபவம் வித்தியாசமாக இருக்குது. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் வந்து இது பயங்கர பெரிய ஃப்ளைட் ஒன்று வந்து நாங்கள் இந்தியா போன ஃப்ளைட்டில் ஒரு 3 மடங்கு பெருசு இருக்கும். இதை வந்துட்டு போட்டால் கொஞ்சம் காதடைக்காது அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அதால் வந்துட்டு போட்டிருக்கேன். எனக்கே வந்துட்டு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது என்னையே பார்க்க. ஃப்ளைட் காட்டுறேன் பாருங்களா. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி இருக்குது. பட் அந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பழைய மாடலாக இருக்குது. டச் வேலை செய்யுது. இதுக்குதான் கை வச்சு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. என்ன பழுக்க வருது வழியில். ஆறு சிரிக்குது. ஆடா ஃப்ளைட் நடத்தும். என்னப்பா இது என்னடா மாற்றிட்டோம். ரிமோட்டை பார்ப்போம். ரிமோட்டில் என்ன நடக்குது. இது ஒன்றும் மாறுது இல்லை. சவுண்ட் போடுது. வா, நல்ல சவுண்ட் போடுது. நம்பராக தான் கிடக்கு. இது என்ன சாமான் என்ன போடுது இல்லையே. லாங்குவேஜ் பண்ண அமைச்சா மாறி சிக்க பார்ப்போம். அதுவும் பெருசு. என்ன பப்ளிக் பைக்கில் போட ஆடு. இது என்ன ஷார்ட். அதுவும் பெருசு இல்லை. இது என்னம்மா, இதை இழுத்து பிடிச்சி கொண்டு கைக்குள்ள இதப்பா. இதுவும் பெருசு. ரொம்ப கொண்டு பிளேட் பிளேக்கில் போகல. என்ன வட்டம் கையில் இதை தூக்கி பிடிச்சிருக்கு. கேம் விளையாடுற இது உருட்டு டாப் பொருள் இல்லை. ஓ வழுக்கிட போகுது. இந்த வழுக்குது. ஓகே, இப்போ ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழுக்கிட போகுது. ரிமோட்டை இதுக்கு வைப்போம். என்னென்ன பிளங்கு இல்லை. என்ன உழுவடு தானே போவா. இந்த வழுக்குது தான் போகுது. பிளாஸ்டிக் போகுது. போட்டு வா. ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் ஃப்ளைட் கிளம்ப போகிற அந்த ரியாக்ஷனை பார்ப்போம். சரியா, ஏன்னா பின்னுக்கு இருக்கிறாள் கொஞ்சம் டேஞ்சரான ஆளாக இருக்கிறார். என்னையை முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு 2 சத்தங்களுக்கு விளக்கு இல்லையே. எப்படி பார்த்தாலும் படியாக தான் இருக்குண்ணா. ரேடியோ எஃப்எம் சேகமே கிடையாது. என்னப்பா விளக்குடு இல்லை. சத்தம் மட்டும் வைக்க ஓடை காட்டுறேன் பாருங்க. சரியோ நம்பலாம் பார்ப்போமா. ரைட், அசைதான் பொருளாக தொடங்கிட்டு. நல்லா இந்த காது கெட்செட் போட்டக்கூடிய காதடைக்காது. கொஞ்சம் கிளியர் துடைச்சி பார்ப்போம். யாரும் பார்த்தாலும் சிரிப்பாங்க. இன்னைக்கு வாரம் நிப்பாட சொல்கிறாள் கேமரா. Ladies and gentlemen, in the event of loss of cabin pressure, kindly ensure that you remove the face covering if you are wearing one. Private prison drop down oxygen mask. Thank you. அப்பா அது என்ன பிளேட்ராப்பா. ஓ அதெல்லாம் இதுதான்.
இரவு வண்டியாக கிளியர்லாம் அட கண்ணால் பார்க்கும்போது ஓ காட். ஆனால் இரவுண்டாலும் ஒரு லைட் வியூ வந்து தெரியும் பாருங்க. வேறுனா கிளம்பிட்டேன் இல்லை சரி இல்லைண்டி இப்போ ஒரு என்ன கண்ணாடிடாப்பா என் கை தான் தெரியுது. ஓட தொடங்கினால் உள்ளுக்கு ரெண்டு உள்ள கொஞ்சமா சுருண்டு இந்த டைமில் நான் கவிதாசை தான் நிறைய மிஸ் பண்ணுறேன். அவன்றது இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். இந்த பின்னாலே இருக்கா சிரிக்கவும் இல்லை. எல்லாரும் தமிழ் தெரியாதியா பிரச்சனை இல்லை. அட இந்த சிஸ்டத்தை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பார்த்தீங்களா இதில் வந்துட்டு பேக் வியூவையும் காட்டலாம். நான் கயக்கிறேன் வந்துட்டு தெரியுது எனக்கு இல்லை என்னடா அப்போ 20 அடியாக இந்த ஃபோன் லைட் இந்த லைட் லைட் எழும்பிக்கிறதா சொல்லுவேண்டுமா. இது ஒன்றும் தெரியா அவ்வளோ இரவாகி போச்சு. எழும்புண்டாப்பா உருட்டி பார்க்குறாங்க அவ்வளோ உருளுதான். இங்கிறாப்பா திரும்ப என் கை தான் தெரியுது. சரி பரவாயில்ல என் கையை நான் பாரு ஹெட்செட் போட்டு சத்தமாக கேட்க மாதிரியா பின்னுக்கு ஒரு கமப்படி வந்துருக்கலாம். சிரிக்க போகிறான் சிரிக்கிறான் பாப்போம். இல்லை சிரிக்க மேரி தான் அவ்வளோ என்ன விளம்பிட்டோம் எல்லாம் சின்ன தெரியல. சொல்கிறேன் அப்புறம் கேட்போம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு போட எல்லாம் தூரமாக கிடக்கு. அம்மா யோசிச்சு வந்துருப்பா பாவம். இப்போ படிக்கனை தனியாக அனுப்பிட்டேன் வண்டியில் சொல்லாமல் போயிட்டான்ண்டு. என்னடா இப்போ இது கணனே உருண்டு கொண்டே இருக்குது. உடம்பு இல்லையே. கவிதாசை கூட்டின்னு வந்துக்கலாம் போட. எப்படி பார்த்தாலும் வடிவா தான் இருக்கு ஹைப்பில். நல்லாலும் பக்கத்தில் இருக்காள் தமிழ் தெரியாடியா என்ற கதையை கேட்டு போய் ஏன் இருக்காள் சிரிக்கான். அப்பா முடியலை. நான் பவுஸ் பண்ணி போட்டு உடம்ப காட்டுறேன்னா இப்போ இருட்டாதே லைட் எல்லாம் நூறுது. பாட் ஸ்பீட் கூடு. ஃபர்ஸ்ட் டைம் கவிதாஸ் இருக்கே அப்படி பயந்தாங்க. ஒருக்கா போயிட்டு வந்தால கொஞ்சம் பயம் குறையாக இருக்குது. ஓ ஏசப்பா ஆண்டவருக்கு தான் முதற்க நன்றி சொல்லுவோம். இந்த திரும்ப ஓடு பாய்க்கு வந்துட்டு ஓகே வேறு போயிருந்தா ரெண்டு மூணு தெரியுதுல. என் மூட்டு லைட் அடிச்சு காட்டுறோம் உடப்பு.
இரவண்டோடைய நிப்பாட்டி போடான் லைட்டு. வாவ், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பாய் ஸ்ரீலங்கா. பா பெருசா ஆட்டம் இல்லை. எவ்வளோ ஓடுவா கிடக்கு. ஓ கிளம்பிட்டு வாவ். பாய் கவிதாஸ், அக்கினி, ஜான்சன் எல்லாரும் பாய் பாய் பாய். வாவ். இருட்டுன்ற வழியாக காட்டிக்கொள்ளலாம். இந்த முகத்துக்கே வந்து லைட் தான் அடிச்சு காட்டுனா வைக்கிற ஒன்று. மனுஷர் அப்பெல்லாம் நிறுத்த சொல்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டில் செட்டை மறைக்கிறப்போ வந்து தெரிய விடுது இல்லை. தட்ஸ் அ ப்ராப்ளம். ஆனால் இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது நான் போன முறை பயந்த அளவுக்கு இந்த முறை பயப்படையில். காரணம் என்னென்னு சொன்னால் போன முறை போயிட்டு வந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இது தனியாக போனதும் தூர பயணம் யூரோப்புக்கு. கண்டிப்பாக பெருசாக ஒரு வித்தியாசம் இல்லையே. மேலே வந்துட்டு இந்த ஃபோன் லைட் நிப்பாட்டினா ஒன்று இருந்தது இல்லை. பகல் வந்ததுதான் இல்லை. அந்த நாளைக்கு பகல் எப்படியும் பகல் டைம் ட்ராவல் கொண்டு வந்தானே நான் பகல் காட்டுனா. ஓ நீ டெஸ்டினேஷன் காட்டு வந்துட்டு இல்லை. இங்கே நீங்கள் போகணும். நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குங்க. ஸ்டில் நாங்கள் இந்தியாவுக்கு மேலே நிற்கிறோம். இப்போ அவுட் சைட் ஏர் டெம்பரேச்சர் 26. டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான் 587 கிலோமீட்டர் தான் நான் வந்திருக்கேன். டைம்ஸ் இஸ் டிபார்ச்சர் 26 நிமிஷம் போயிருக்கு. லைட் எலும்பி கேரளா கோயிலால் ஒரு கேரளாக்கு கிட்ட நிற்கிது. திருவனந்தபுரம் கேரளாக்கு. மைக்கை வந்துட்டு வாக்கி கிட்ட வச்சு காய்க்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்டின் சத்தத்தால் வந்துட்டு கிளியராக விளங்குது இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கடலுக்கு மேலால் போய் கொண்டிருக்கோம். சரிதானே? இதை கேட்குறப்போ வந்துட்டு கட்டாயம் சிரிப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் உங்களுக்கு நான் அந்த தெரியுது. இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்காவையும் தாண்டி இப்போ நாங்கள் இந்தியாவையும் தாண்டிட்டோம். சரிதானே? இந்தியாவையும் தாண்டி இப்போ தண்ணிக்கு மேலெல்லாம் போகிறோம். என்ன ஸோ வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வலுக்கிட்ட டெஸ்டினேஷன் வந்து அதில் அந்த வட்டம் மாதிரி சுற்றிட்டுருக்குது. அதே மாதிரி போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து சுற்றிட்டுருக்குது. இதில் வந்து காட்டுறாங்க. பட் வந்துட்டு விளங்குது இல்லை. காரணம் என்ன சொன்னால் மொழி வந்துட்டு வரையாக இருக்குது. முதல் வந்துட்டு இங்கிலீஷில் காட்டினவங்க அதெல்லாம் ஒப்சர்வ் பண்ணி போட்டு தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணுன்னு வந்தேன். பட் வந்துட்டு இப்போ லாங்குவேஜை மாற்றி விட்டாங்க. வீடியோ எடுக்கப்புறம் தெரிஞ்சு இப்போ வந்து நான் கதைக்கிற விஷயங்களை கேட்டால் வந்து உங்களுக்கு சில சிரிப்பாக இருக்கும். ஆனால் நான் கதைக்க போகிற விஷயங்கள் வந்து தேவையான விஷயம். இப்போ வந்து நான் கதைக்கிற விஷயங்களை கேட்டால் வந்து உங்களுக்கு சில சிரிப்பாக இருக்கும். ஆனால் நான் கதைக்க போகிற விஷயங்கள் வந்து தேவையான விஷயம். அப்பாடா ஒரு மாதிரி தண்ணி வரப்போகுது.
Sorry, okay. Thank you. Did you say water for me? Did you order water for me? Yeah. Okay, thank you. நான் வந்து எனக்கு தண்ணி கொஞ்சம் தேவை அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தேன் இந்த பக்கத்தை இருந்துகிட்ட. அவர் கொஞ்சம் வெளுக்கடைக்குள்ளே கதைக்க பஞ்சிப்பட்டார். பட் வந்துட்டு வெளுக்கிட்ட அப்புறம் கொஞ்சம் கதைக்கிறார். பட் வந்துட்டு வீடியோவில் வர விரும்பலை. எனிவே இதில் வந்து பாருங்கள் வந்து இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அதாவது வந்துட்டு எவ்வளோ தூரம் டைம் சின்ஸ் டிப்பாச்சு, அதாவது இப்போ 50 நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் அவளுக்கிட்டு எஸ்டிமேட் ட்ராவல் டைம் வந்துட்டு 10 நிமிஷம் போட்டிருக்காங்க. வந்துட்டு அது வந்துட்டு 11,852 மீட்டர் உயரத்துலையா போகிறோம். ஸோ அது வந்துட்டு எனக்கு தெரியல வழியா. அப்புறம் இந்த டோஹா தெரியுது தூரத்தில். எனக்கு லைட்டாக காலுக்கு குளிர அளவுக்கிட்ட பிறகு பெட்ஷீட் எடுத்து போட்டு விட்டேன். இதுவாக வந்துட்டு தண்ணி உண்டு. என்னப்பா தண்ணி குளிர் எங்கே தரணும் ஐயா? அக்கா அந்த தண்ணி வந்து அந்த அக்காவுக்கு நன்றி. ஓகே, இப்போ வந்து நான் தண்ணி கொஞ்சம் வேணுமென்று கேட்டேன். அக்கா வந்து தண்ணி கொஞ்சம் தந்துட்டா. அதே நேரம் இப்போ சாப்பாடு வருது நினைக்கிறேன். என்ன சாப்பாடு வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, எதுடா பேமெண்ட்? சாப்பிடைக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டை வந்துட்டு நிமித்திட்டு இருக்கணுமா. அது வந்துட்டு அவங்களோட ஒரு ரூல்ஸ். என்ன சாப்பாடு வருது அப்படின்ட்டு பார்ப்போம் ஃப்ளைட்டுக்குள்ளே. எனக்கும் லைட்டாக பசிக்குது. ஒரு வித்தியாசமான லுக் உண்டு. இந்த மைக்கை கொஞ்சம் கிட்டது தான் காய்க்கிறவங்க, இல்லாட்டி இறையாம்பளம் குரு பேக் கொழியா. ஓகே, கொண்டாங்கடாப்பா சாப்பாட்டை கொண்டாங்கடா, பசிக்கு. அந்த பிள்ளை இந்த ஃபோனில் இப்படி வைஃபை வேலை செய்யுது. யூடியூப் பார்க்கு டவுன்லோட் பண்ணது பார்க்க கூட ஒரு விளங்குது போலக்கு. நான் மண்டே ஆட்டுறாரோ மண்டு. சரிதான், எப்படியே வந்து இருந்து நீ சாப்பாடுகளையும் கொடுத்து சாப்பிட்டு ஒரு கண்ணை முடித்து வைக்க கரெக்டாக வந்துடும். ஓகே, என்ன தலை சாப்பிட்றது தான், ஸ்பூனாலாம் சாப்பிடுவோம். ஃபோனில் சார்ஜ் குறைஞ்சிட்டு போகுது. அப்போ சாப்பாடு வேறு டைம் கண்டினியூ பண்ணோமா. தண்ணியை கேட்க சாப்பாடு வருதுன்னு சொல்லி ஆசைப்பட்டால் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இன்னும் சாப்பாடு வருது இல்லை. பார்ப்போம் என்ன சாப்பாடு வருதுன்னு. வெயிட் பண்ணி சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. வெளியில இருந்தால் சாப்பாடை கவனிக்கிறதே இல்லை. ஆனால் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா இந்த வீடியோவில் காட்டணும் அப்படின்றக்காண்டி இருக்கா என்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது மட்டும் இந்த தண்ணி தான் வச்சு சமாளிக்க வேண்டியது. இந்த கூழ் வந்துட்டு அப்படியே இருக்கும். வந்துட்டு அக்கா சாப்பாடு வந்து என்ன கிட்ட கொஞ்சம் சாப்பாட்டை வச்சு போட்டு பிறகு போகிறாடா. அப்போ அதுக்குள்ளாத சாராய போத்துலும் கிடக்குமா போட, வைன் போத்துலும் கிடக்கு, ஆப்பிள் ஜூஸ் கிடக்கு, நூடுல்ஸாக கேக்கு கொடுக்காங்க. அவ்வளோ இந்த இங்கிலீஷ் உள்ளங்கிறக்குள்ள விடிஞ்சிருமே. எனக்கு கிட்ட வந்தான் அவளுக்கு டவுட்டும் கேட்குறாரு. திருப்ப பசிக்குது உலகப்பா. Crocodile panel with the rice, also Asian based harmony, and the chicken curry.
fine. Cup. Quality and taste. லைட்டாக கொக்கோ கொஞ்சம் குடிப்பா அப்படிங்கன்னா வித்தியாசம் டேஸ்ட்டு டிஷ்யூ வச்சுருக்காங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஸ்பூன் ஸ்பூன் ஆஃப் தட் பக்கத்தில் இருக்கிறத அப்படி சாப்பிட்றேன்னு பார்த்து சாப்பிடுவோம் கேட்கறதுக்கு ஒரு ஹல்வா ஸ்மெல் என்னப்பா கேக்கோ பானை சுடுதப்பா பான் பானும் கேக்கும் கலந்த கலவை இது It's different, but if you want the rice, I recommend you to mix with the rice. We have the kadai paneer with the rice. ஓகே Is it okay? ஓகே பிறப்பு என்ன ஆசைப்பட்ட கிடைக்காது கிடைச்சி ஆசைப்பட்ட ஏற்றுக்கொள்ள வேண்டியா They can't say rice finish, no? If you ask, they have to give. Rice, Yeah, they can't say rice finish already. We can't eat this one, no. we don't have rice with chicken. Rice with chicken, then what they have? Rice with kadai paneer. I don't know. So the English word exactly. Yeah. That's why I don't take the risk. Masala chicken curry, this one. Okay, check பண்ணி பாப்போம் என்ன சாமான் இது தரட்டு நல்லா அவைகிட்ட வந்து ரைஸ் முடிஞ்சாம் ஸோ வந்துட்டு சீஸ் மாதிரி ஐட்டம் ஒன்று வந்து பக்கத்தில் குடிச்சிட்டு போட்டால் அதுதான் நாக்கு அவர் வந்து சரியாக கஷ்டப்படுறாரு சாப்பிட்றதுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ ரைஸுக்கு சொல்லிக்கோம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போகிறார் பக்கத்து கடையில் விட வேண்டி எடுத்தான்னு பார்ப்போம் This is only for crew members. This one also same, no? Same crew members. So I'm not going to open this one. Yeah, let's change. You got the offer for 2, no? This one also you are eating now, and you will get rice also, no? 2. 2 mangoes in one stone, no? If they are not giving rice to us, then why they giving this one to us? You don't know. I thought like this is a curry for the rice. நான் நினச்சி இது வந்து சோத்துக்கான கறின்னு சொல்லி ஆனால் இது வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இப்போ அக்கா எனக்கு ரைஸ் எடுக்க போயிருக்கா பார்ப்போம் சத்தியமாக சொல்கிறோம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஃபீலிங்கே வந்து இல்லை வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது நான் வந்து பறந்துட்டுருக்கேன் ஆகாயத்தில் வந்து இருக்கேன் அந்த மாதிரிக்கெலாம் வந்து யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிட்டுருக்கு வந்துட்டு ஆடுது குழுங்குது எல்லாமே செய்யுது வந்து பட் வந்து நான்
அதை பற்றி யோசிக்கவே இல்லை. முதல் இருந்து பயம் இல்லை இந்த முறை. தனியாக கறியை தின்னு வச்சுட்டாங்க பஷி. ஐயோ நல்லா தான் இருக்காண்ணா. சிக்கன் about the taste is good one, no? No, we have to change this one, no? If not, I can eat this one also. சாப்பிடுவாதான் இருக்கு. அவள் நிற்கப்புறம் அப்புறம் என்னண்டா அவன் ரைஸுக்கு சொல்லி போட்டு இதே உடைச்சி போட்டான். I can manage. Shall I open this one? Sorry. Oh, this is your rice now. Look. Wow. This is rice wrap. Idda. Alta maadidu. Rice and curry, chicken curry. Okay. அவர் தண்டு எனக்கு தந்துட்டார். அவருக்கு வந்து சோறு இல்லை அப்படியா. It's tastes like lemon. No. Lemon means old lemon. Urvai. You don't know the word, I think. Old lemon. நல்லா இருக்கு. அந்த ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, எங்களோட கடைக்கார கூட மற்றவங்க நல்லா சிக்கன் பீஸ். This journey very joke journey. Do you also know? யோசிப்பீங்க வந்து ஒன்றும் தெரியாத வந்து காய்க்கிறாண்டு. நாங்கள் வீடியோ எடுக்க முதல் வந்து ஆளும் நானும் வந்துட்டு கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டோம். ஸோ அதால் வந்துட்டு கொஞ்சம் காய்க்கக்கூடியமே கிடக்கு. ஆனால் என்ன ஃபிட் ஆகினாலும் சோறு கொடுக்கலாம், ஏண்டா காணாது. டேஸ்ட் பண்ணி அப்படி மற்றபடி உண்மையிலே நல்லா இருக்கு. அதான் அந்த அண்ணாவும் அப்படியே டக்குன்னு சாப்பிட்டேன். water no water
போட்ட தண்ணி கொத்தில் பார்த்து எப்படி இருந்தா பிசா பாட்டில் மாதிரி கிடையாது. ஷேப் ரெண்டு மத்தியாகம் இருக்குது. அப்போ ஒரு படத்துக்கு கிளம்பி வந்துச்சுன்னா ஓகே. நீ வந்து கட்டார் ஏர்போர்ட்டில் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னால் ஃபோனுக்கும் சார்ஜ் இல்லை. சந்திப்போம். டூர் பார்ப்போம். இந்த குட்டி சிங்க் ஒன்று வச்சுக்காங்க. கூலன் போட்டு நினைக்கிற மாதிரி மோட் யூஸ் பண்ணால் இது ப்ரெஷ் பண்ணால் ஓகே. பயந்துட்டுண்டா அப்போ சத்தம் கடவுளை. சத்தங்களுக்கு பயந்தே போகணும். இந்த சத்தம்டா பயம். நேரம் வந்து 12:45. அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் லைட்டாக வந்து படுத்துட்டோம். அண்ட் வந்துட்டு கெட்டப் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஒரு விடையால் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக குளிர தொடங்கிட்டு அப்போ வந்துட்டு அவங்க தான் அந்த பெட்ஷீட் எடுத்து மூடிக்கொண்டு நாங்கள் வாங்கின இந்த இதையும் வந்துட்டு பிளவையும் வந்துட்டு களத்துக்கு வச்சு கொண்டு வந்துட்டு அப்படியே படுத்துட்டேன். இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. இந்த அவங்களை காட்டுற பாருங்க வந்துட்டு டோஹாக்கு மேலே வந்துட்டோம் நாங்கள். ஸோ வந்துட்டு இப்போ எட்டி பார்க்க வந்துட்டு தெரியுது வித்தியாசமாக. இப்போ லேண்டு வந்துட்டு தெரியுது. ஆனால் வந்துட்டு காட்ட முடியலை. வந்து என்ன சொல்கிற அந்த நைட்டுன்றால வந்துட்டு தெரியல வந்துட்டு காட்டுறது. சுற்றிட்டுருக்கா வந்துட்டு டோஹா ஏர்போர்ட். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டோம். கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்து லேண்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. நம்மளை ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே தெரியும். பட் வந்துட்டு எனக்கு இது ஒரு புது அனுபவம். கட்டாயம் தேவையான உண்டு. ஏன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு பயங்கரமாக குளிர வளர்க்கட்டும். ஸோ இது இருந்தால் அப்படியே போட்டுட்டு வந்துட்டு படுத்துடலாம். நானுமே வந்துட்டு படுத்துட்டேன். ஸோ வந்துட்டு நான் இப்போ டோஹா ஏர்போர்ட்டை வந்துட்டு இறங்கின பிறகு காட்டுறேன் பாருங்களேன். லேண்ட் பண்ணிக்கல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்கும். வந்து அந்த லேண்டை வந்து காட்டினா நல்லா இருக்கும். ஆனால் காட்ட முடியல வந்துட்டு நைட் ட்ராவல்ன்றதால. நான் ஏர்போர்ட்டை போய்ட்டு காட்டுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்துட்டு நல்லா வடிவான ஏர்போர்ட். இதில் வந்துட்டு அந்த வீடியோ காட்டணும். அது பார்க்க நல்லா இருக்குது. நான் வந்துட்டு உங்களுக்கு ரியலில் காட்டுறேன் பாருங்களேன். 4:30 மணி நேரம் ஆகிட்டு ஃப்ளைட் பிறகுட்டு. இன்னும் 9 நிமிஷம் இருக்குது வந்து. ஸோ வந்துட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து கட்டாருக்கு வந்துட்டோம். ஸோ நைட் வியூ வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. வந்து பகலன்னு சொன்னால் இன்னும் வித்தியாசமாக இருந்திருக்கும். நான் வரும்போது பகல் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் பகல் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். சில் இறங்க நினைக்கிறேன். இந்த சத்தம் டொப் பண்ண மாதிரி கேட்டுச்சு வந்து.
பாருங்க வந்துட்டு டோஹா சிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்லா கீழே வந்துட்டோம் நினைக்கிறேன். ஒரு 400 மீட்டர்ஸ் அப்படி உயரத்தில் நிற்கிறேன் இப்போ. லேண்டாக போகுது டோஹாவில். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலி. டக்கா அடிக்க போகுது. Wow, successfully landed. Oh. Thank God. Thank you so much. So finally வந்துட்டோம் டோஹா ஏர்போர்ட்டுக்கு. என்ன ஸோ பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. ஸோ நாங்கள் இறங்கிட்டு பார்ப்போம் மிச்சதே. Facility for immigration clearance. All other visitors are required to present the immigration counters for visa processing. If you are unsure of your eligibility, please approach the immigration hall for assistance. Customers traveling onward in first and business class, I invite you to use the exclusive premium transfer facility available in the ஸோ ஃபைனலாக வந்துட்டோம் டோஹாக்கு. சந்தோஷம் எல்லாருக்குமே வந்து நன்றி. Qatar Airways and the OneWorld Alliance. நாங்கள் அப்படி இதோட இந்த ஒரு பாட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டோஹாலேருந்து ஸோ அடுத்த சிட்டி அதுக்கு வந்துட்டு வித்தியாசமாக வந்து செய்யலாம். Thank you. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே வந்து நன்றி அகைன் அண்ட் அகைன். ஸோ கீழே இறங்கிட்டு முடிப்போம் நாங்கள்.